இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. எங்க பொண்ணுக்கு எப்போ எங்க யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவ என்னோட நாத்தனார் மட்டும் இல்ல, என்னோட மூத்த மக. அவ வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் சொல்றேன், நீங்க அவளுக்கு அம்மா. அவளுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்குங்களேன். எனக்காக அவகிட்ட ஒரு தடவை ரம்யாவோட மனசுல என் பேரன் இருக்கானா இல்லையான்னு கேளுங்களேன். அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்க எல்லாரும் உட்கார்ந்து நிதானமா பேசி ஒரு முடிவெடுப்போம். அவ ஏன் வளர்ப்பு எனக்கு தெரியும். அவ மனசுல அப்படி எந்த தப்பான எண்ணமும் இல்ல. உங்க பேரனை மனச மாத்திக்க சொல்லுங்க. அம்மாடி வினோ, உங்களோட நம்பிக்கைய நான் தப்பா சொல்லல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். புள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்க முடியாத ஒரே விஷயம் என்னன்னா அது காதல் மட்டும்தான். ஏன்னா அது அவங்களுக்கே தெரியாம அவங்க மனசுக்குள்ள வர்ற விஷயம். இது வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லம்மா, வயசு சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்காக ஒரு தடவை கேட்டு பாருங்களேன். விருப்பம் இருந்தா நாம பேசுவோம். நான் வரேம்மா, வரேம்மா. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்குங்களேன். ரம்யா, அத்தை எங்க போயிருக்காங்க? ரம்யா இங்க பக்கத்துல தான் போயிருக்காங்க அண்ணி. நீ கொஞ்சம் வா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். வா. ரம்யா, என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? உன்னதான் ரம்யா, அண்ணிக்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? அண்ணி அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. சரி, ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? அண்ணி, நேத்தே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தப்பதான் அம்மா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசு, அவ மனசு சரியில்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க அண்ணி. சரி, அப்புறம் சொல்லலான்னு இருந்தப்பதான் நீங்க லோன் வந்த சந்தோஷத்துல இருந்தீங்க. அதை எப்படி நான் கெடுக்கலான்னு சொல்லிதான் சொல்லல அண்ணி. மத்தபடி உங்ககிட்ட நான் மறைக்கணும்னு இல்ல அண்ணி. சரி ரம்யா, நான் சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வரேன். அந்த பையன் உன்னை விரும்புறான்னு எனக்கு தெரியும். நீ? ஐயோ அண்ணி, சத்தியமா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அவருதான். இன்னைக்கு அந்த பையனோட தாத்தா நம்ம கடைக்கு வந்திருந்தாரு. என்ன நீ சொல்றீங்க? ஆமா, வந்து என் பேரனுக்கு ரம்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்கு என் பேரனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்கன்னு என்கிட்டயே சொல்றாரு. நான் உறுதியாவே சொல்லிட்டேன்,
நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளுங்க நாங்க இல்ல. இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்கன்னு முகத்துக்கு நேராவே சொல்லிட்டேன். எப்போ விஷயம் இவ்ளோ தூரம் கைமீறி போயிடுச்சோ இதுக்கப்புறமும் அமைதியா இருக்கிறது நல்லதில்ல. இனிமே நீ அந்த ஆபீஸ் போக வேண்டாம். உனக்கு அந்த வேலையும் வேண்டாம். நாளைக்கே நீ ரிசைன் பண்ணிக்கோ. என்ன ரம்யா அமைதியா இருக்க? அப்போ உன் மனசுலயும் அண்ணி அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. இது பாரு ரம்யா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கெல்லாம் பணத்தை விட மானம் மரியாதை தான் ரொம்ப முக்கியம். அண்ணி நோட்டீஸ் பீரியட் இன்னும் 1 மாசம் இருக்கு. அதை நான் கம்ப்ளீட் பண்ணாம போனா பிளாக் மார்க் ஆயிடும். அது நெக்ஸ்ட் நான் இன்டர்வியூ போறப்போ பாதிக்கும் அண்ணி. சரி, நாளைக்கே நீ வேலையை விடுற விஷயத்த சொல்லிடு. அதுக்கான முறை என்னவோ அதெல்லாம் நீ பண்ணிடு. சரிங்க அண்ணி. அம்மா கேட்டா என்ன அண்ணி சொல்றது? அத்தை கேட்டா நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. ம். போ. ஏங்க, நான் பேசுற எதையுமே நீங்க காதுல வாங்க கூடாதுன்னு இருக்கீங்களா? கேக்குற மாதிரி சொன்னா கேக்கலாம். ஏங்க, அப்படி என்ன உங்க அண்ணிக்கிட்ட தப்பா கேட்க சொல்லிட்டேன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல சம்பந்தம் தானா தேடி வருது. அது சம்பந்தமா உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட பேசுங்கன்னு தானே சொல்றேன். ஏற்கனவே நீ ஒரு சம்பந்தம் கூட்டிட்டு வந்து எங்க அண்ணி உன்னை திட்டி அசிங்கப்படுத்தினத நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன வேற போய் அசிங்கப்பட சொல்ற? அதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா அதுக்குன்னு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யாம இருக்க சொல்றீங்களா? கடமை? அப்போ மணப்பாக்கத்துல கிரவுண்ட் தரேன்னு சொன்னாங்க. இப்போ யாரு என்ன தரேன்னு சொன்னாங்க? யாரு எவருங்கிற விவரத்தை எல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நாம இந்த சம்பந்தத்தை முடிச்சு கொடுத்தா பணத்தை வாரி இறைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க, அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் சென்னையில ஒரு கடை சொந்தமா வச்சு தரேன்னு சொல்லிருக்காங்க. இதான் நீ சொன்ன கடமையா? ஏங்க, நாம என்ன உங்க அண்ணிய கொண்டு போய் பாடங்கிணத்துல தள்ள போறோம்? அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை தானங்க அமைச்சு கொடுக்க போறோம். இங்க பாருங்க, அவ கடைசி வரைக்கும் இந்த பசங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்னு தலையெடுத்தா என்ன சொல்லுங்க? அது சரி, அந்த கஷ்டம் நமக்கு எதுக்கு? அது அவங்க பாத்துக்க போறாங்க. ஒருத்தங்கள நாம திரும்ப திரும்ப காயப்படுத்த கூடாது. உன் ஆசைக்கு அவங்க பலியாகணுமா? நல்லா வரும். என்னத்த பெருசா ஆசைப்பட்டுட்டேன்? அப்படியே நீ எனக்கு கொட்டி கொட்டி கொடுத்துட்ட. உன்னை கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து நான் கந்தலா தான் இருக்கேன். ஏதோ ஆண்டவனா பார்த்து உன் அன்னைக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறான். அது மூலமா நமக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கிறப்ப அதை அமைச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். தப்பு கனகா. அவங்க வாழ்க்கையில அவங்க விருப்பம் இல்லாம நீ முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு. உங்க வீட்டு ஆளுங்க ஒன்னும் பண்ணாதப்பவே அவங்கள விட்டு கொடுக்காம தலைமையில தூக்கி வச்சுதான் பேசுறீங்க. இதுல ஏதாவது பண்ணிட்டா அவ்வளவுதான் சாமி. ஏன் என்ன பண்ணல? நாம கேக்குறப்பெல்லாம் அண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கதானே செய்யறாங்க. சில சமயம் கொடுக்கல, அப்ப அவங்க கிட்ட இல்லன்னு புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்ட நீ. உன் வீட்டு ஆளுங்களை நீ தான் அப்படியே மெச்சிக்கணும். ஆனா அவங்க உன்னை ஒரு துரும்ப அளவுக்கு கூட மதிக்கல. அதெல்லாம் உனக்கு சொன்னா எங்க புரிய போகுது? என்னமோ அவங்க கிட்ட நான் காசை பிச்சை கேக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நாமளும் அவங்களுக்கு நிறைய பண்ணிருக்கோம். அந்த நன்றிக்கு இத கூட பண்ணலன்னா எப்படி? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன பெருசா பண்ணிட்டாங்க? யாகம் பண்றதுக்கு 10,000 கேட்டதுக்கு மூக்கால அழுது இல்லன்னு சாதிச்சுட்டு அப்புறம்தான் ஒளிச்சு வச்ச காசை கொண்டு வந்து நீட்டினாங்க.